Hello students, welcome to Polymer Coaching Center. இந்த நம்ம வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பைத்தான் சாப்டர் 5 இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். டோக்கன்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினும் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் கொஸ்டின், ரைட் நோட் ஆன் டோக்கன்ஸ். ஸோ டோக்கன்ஸ் அப்படிங்கிறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஜிக்கல் லைன், நம்ம பைத்தானில் டைப் பண்ணுற ஒவ்வொரு லைனுமே ஒரு லாஜிக்கல் லைன் அப்படி சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் ஓகே, நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிட்டோம். இதுதான் ஒரு லாஜிக்கல் லைன் அப்படி சொல்கிறோம். இந்த லைனை நம்ம சின்ன சின்ன ஸ்மால் எலமெண்ட் லெக்சிக்கல் காம்பனண்ட்டை நம்ம டிவைட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த டபுள் கோட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீலிமிட்டர் அப்படிங்கிற டைப்பில் வந்துடும். இந்த ஹாய் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் டைப்பில் வந்துடும் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லாஜிக்கல் லைனையுமே சின்ன சின்ன ஸ்மால் யூனிட் ஆஃப் கோட நம்ம செப்பரேட் பண்ணலாம். அதைத்தான் டோக்கன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இங்கே அப்படியே படிச்சு பாருங்க. பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன்டு எ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்பனண்ட் known as tokens நம்ம சொல்கிறாங்க. ஸோ நார்மல் டைப்ஸ் நம்ம ஒரு லாஜிக்கல் லைனை பிரிச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த 5 பார்ட்டுக்குள்ளே ஒன்றா இருக்கும். ஒன்று ஐடென்டிஃபையராக இருக்கும், ஐடென்டிஃபையர்ஸ் நேம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து கீவேர்ட்ஸ்னால் ஒரு ஸ்பெஷல் மீனிங் அதுக்கு இருக்கும், அந்த வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸு. அடுத்து ஆப்ரேட்டர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா டீலிமிட்டர் ஆர் லிட்டரல். இந்த 5 டைப்பில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். இது 2 மார்க் கொஸ்டின். நம்ம இவ்வளோ தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் பைத்தான்? there are 5 ஆப்ரேட்டர்ஸ். என்னென்னு பாருங்கள். arithmetic operator, relational or comparative operator, logical operator, assignment operator, conditional or ternary operator. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் arithmetic அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதான் arithmetic. நம்ம சாதாரணமாக மேத்ஸில் யூஸ் பண்ணுறது. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்ட் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் இப்படி இருக்குது. ஓகே, நம்ம புதுசாக பார்க்குற ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர். இங்கே எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது இந்த டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த ஃப்ளோர் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டிவிஷன் அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5/2 அப்படி போட்டோம்னா பைத்தானில் எக்ஸாக்ட் ரிசல்ட் 2.5 அப்படிங்கிற ரிசல்ட்டை கொடுக்கறது தான் இந்த நார்மல் டிவிஷன். இந்த 5 ஃப்ளோர் டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா, ஃப்ளோர் டிவிஷன் 2 போட்டிங்க அப்படின்னா ஒன்லி அந்த கோஷன் மட்டும் தரும், 2 மட்டும் ரிசல்ட்டாக தரும், பாயிண்ட் அதை வேல்யூ எடுத்துக்காது. ஸோ அந்த மாதிரி தான் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் தான் புதுசாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதான் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இந்த ஆப்ரேட்டர் சொல்லலாம். அதை என்ன பண்ணுது அப்படின்னா இட் கம்பேர் 2 வேல்யூஸ் அண்ட் இட் டென்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற ரிசல்ட் மட்டும் தரக்கூடியது இந்த ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். 2 வேல்யூஸ் ரிலேட் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸாக தரக்கூடியது. ஓகே, தேர்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் கம்பைன்ஸ் த ரிசல்ட் ஆஃப் த ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் ஆர் நாட், இந்த 3 தான். இது ஆப்ரேட்டர் நேமே தான். நீங்கள் ஸ்மால் லெட்டரில் அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது எழுதணும். ஓகே, 2 ரிலேஷனல் ஆப்ரேஷனை கம்பைன் பண்ணக்கூடியது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு, இதான் மெயினான ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து லெஃப்ட் சைடு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அந்த ஈக்குவல்ட்டு நம்ம இந்த அரித்மெட்டிக்கில் வர எல்லா ஆப்ரேட்டர்ஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணி எழுதுவோம். ப்ளஸ் ஈக்குவல் டு, ஆட் அண்டு அசைன், சப்ட்ராக்ட் அண்ட் அசைன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டர் கூடயும் நம்ம இந்த ஈக்குவல்ட்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து கண்டிஷனல் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர். இது சிம்பிளிஃபைடு ஃபார்ம், இஃபோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம்னு சொல்லாத. ஸோ இந்த கண்டிஷனல் டெர்னரி ஆப்ரேட்டர் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ட்ரூவாக இருந்தால் ஒரு எக்ஸ்பிரஷனையும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு எக்ஸ்பிரஷனையும் எவாலுவேட் பண்ணி லெஃப்ட் சைடு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும் இந்த கண்டிஷனல் டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். என்றும் மாணவர் நலனில் பாலிமர் கோச்சிங் சென்டர். தேங்க்யூ.